தமிழ் மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்பாராத அளவில் நேற்று ஒரு துயர செய்தி நடந்து விட்டது. 39 உயிர்கள் தேவையில்லாம போயிடுச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசு தான். என்னடா தமிழ்நாடு அரசுன்னு சொல்றானேன்னு நினைக்காதீங்க. உண்மைக்கே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பர்சன் இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாலே அந்த அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வருங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனா ஒரு முன்னணி நடிகர், எல்லாருக்கும் பிரச்சயமா ஒரு எப்படி சொல்றது, பரிச்சயப்பட்ட ஒருவர், இதுக்கு முன்னாடி நடந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்த இடத்துலயும் அந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே, அரசுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சும் மக்களை பாதுகாக்க முன்வராத அரசா, அதே போல் விஜய்க்கு கொடுத்த இடங்கள் எல்லாம் இந்த மக்கள் கூடும் இடங்களிலும், நெருக்கடியான இடங்களிலும், அதே சமயம் அவர் பிரச்சாரம் நடத்தும் ஏரியாவில் ஒரு 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 தடுப்பு சுவர் எழுப்பி இந்த பக்கம் வராதீங்க, பிரச்சார கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி எங் மக்களை வேறு வழியில் திருப்பி இருக்கலாமே. அதே வழியில் போக்குவரத்து வாகனங்களை எப்படி சொல்றது, அவரு அந்த பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காருங்கிறதெல்லாம் கேர் பண்ணாம வேணுக்குன்னு அந்த இடத்துல எப்படி வாகனங்களை அலோவ் பண்றது, அந்த கூட்ட நெரிசல்லையும் எந்த வாகனம் வந்தாலும் அந்த வாகனத்தை அந்த பக்கமே திருப்பி விடுறது, இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் கூடும் இடத்தில் நெருக்கடி வரதான் செய்யும். அதே சமயம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரோட் ஷோல வந்திருந்தா கூட பல மக்கள் விஜயை பார்த்துட்டோங்கிற திருப்தியில திரும்பி போயிருப்பாங்க. ஆனா ரோட் ஷோ வராததால, அவரை வாகனத்துல வச்சு பார்க்க முடியாததால, நேர்ல ஒரு வாட்டியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போய் நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி வந்த கூட்டங்கள் தான் அதிகம். சரிங்களா? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசு விஜய் அவர்களுக்கு கொடுத்த நிபந்தனைகளும், அதே போல் அரசு கொடுக்காத பாதுகாப்பு மட்டுமே இந்த உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம். சரிங்களா? இதுக்கு யார் பொறுப்பேற்பது? போன உயிர்கள் திரும்ப வருமா? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவத்தை நடத்தி விட்டார்கள்.